ஹாய்டா, வெல்கம் டு தேமின் எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சரகேட்டட் மதரோட 6 பார்ட் தான்டா. ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா. அப்போ தான் ஸ்டோரியோட உங்களுக்கு கண்டினியூ தெரியும். அண்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஜிகுக்கான ட்ரையல் டேட் அதுக்கான ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன். அது கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ எப்போ பாரு ஏன் ஜிம்மினை அழ வைக்கிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு சேட் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் சேடாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக ஜாலியாக அந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுவேன். ஜூன் மிஸ்டர் சிண்டலாவும் வரும். அதுலேயும் ஜிம்மன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி முடிச்சுட்டு நான் வேணால் அடுத்து போடுறது கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஓகேவா, நீங்கள் எதுவும் வரி ஆக்கிக்காதீங்க. ஜிம்மினை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறேன்னு உங்களுக்கே தெரியும். நானும் ஒரு ஜிம்மின் பயாஸ் தான். ஸோ ஜிம்மினை நம்மளால் கஷ்டப்படுத்த முடியாது. இந்த ஸ்டோரி லைன் அப்படி இருக்குது. ஸோ ரொம்பலாம் வந்து அடிக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் வெர்ஜினிட்டி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஜிக்குக்கு ஒரு 1 ஷாட் போடலான் இருக்கேன். அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஸ்டோரியை வந்து 1 ஷாட்டாக என்னால் என்னோடய டைம் கிடைக்கும்போது நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணுறது நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சென்சிட்டிவான டாப்பிக்கில் வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்கடா. ஓகேவா, நான் அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை நான் போடுறேன். ஆனால் பிடிக்கும். ஆனால் இப்போ பார்க்குற மாதிரி ஜிம்மின் க்யூட்டாலாம் அதில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயும் பெயின் இருக்கும். அதில் ஜிம்மினோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப போல்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் அந்த ஸ்டோரியை ஜோன் போடுறேன், நான் மறக்கிறதுக்குள்ளே. ஓகேவா, சரி வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். இப்போது நம்ம ஜியான் கிம்மோட பெரிய பேலஸ், அவங்களுடைய அந்த பேலஸ் உள்ள தான் நம்ம ஜங்குக் அவருடைய ஸ்டெப்ஸ் கிட்டே நின்றுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அவர் ரொம்ப ஆங்க்ரியாக அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே இருக்க வாலை பயங்கரமாக ஹிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவரோட ஹேண்ட்ஸில் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த வாலை பயங்கரமாக பஞ்ச் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜிம்மன் இவ்வளோ இயர்ஸ் என் கண்ணில் படாத நீ, நான் எங்கே தேடியும் கிடைக்காத நீ, போயும் அவனோட கண்ணில் பட்டிருக்க. அதுவும் அவன் கூட இந்த ஃபேமிலிக்கு நீ வந்திருக்க. என் கூட எனக்கு மட்டுமே நீ சொந்தம்னு நினச்சிட்டு இருந்த உடனே அவன் எப்படி உன்னை தொட்டு கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி கோவத்தில் பல்ல கடிச்சிட்ருக்காரு. ஸோ ஸ்டெப்ஸு மேலே பார்க்குறாங்க. தேங்கோட ரூம் க்ளோஸில் தான் இருக்குது. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. 2 பேரும் உள்ளே போயிட்டு அவங்க டோர் க்ளோஸ் பண்ணி இருக்கிறது. இந்த சைடு நம்ம கிம், அதாவது மிஸ்ஸஸ் கிம் தான், அவங்க கையில் வந்து ஜிம்மனுக்கு வாட்டரும் ஜூஸும் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு அந்த ஸ்டெப்ஸ் கிட்டே நின்றுட்டு ரொம்ப கோவத்தில் ரெட் ஐஸில் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் இந்த சைடு அவங்க கவனிச்சிட்டு, என்னாச்சு ஜங்குக் ஏதாவது சாப்பிட்றியான்னு சொல்ல, இல்லைம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இந்த சைடு மிஸ்ஸஸ் கிம் போகவும் பின்னாடியே வந்து நம்ம தேஜு பாப்பாவும் போக, இந்த சைடு கீழே ஜங்குக்கை பார்க்குது. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே நம்ம தேஜு பாப்பாவை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு தேஜு பாப்பா இவ்வளோ நேரம் நடந்ததில் அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமாக இருந்திருப்பாள். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பார்க்குது. ஸோ அவர் பாட்டுக்கு லைட்டாக ஹேண்ட்ஸை கீழே தொங்க விட்டு நின்றுருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகவே அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ மிஸ்ஸஸ் கிம் இருக்காங்களே, அவங்க கிராணி அவங்க பின்னாடி போகாமல் அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்க ஜேகே கிட்ட தான் வருது. டேடா என்னாச்சு குக்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த சைடு அவர் சைலண்டாக இருக்கார். அவரோட பிக் ஹேண்டை ரொம்ப இந்த பிஞ்சு ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுக்குது. அவர் அப்படியே லைட்டாக கீழே டவுன் ஆகுறாரு. அவர் ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக அப்படியே தேஜுவே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு தேஜுவை பார்க்க ஜிம்மனோட ஞாபகம் தான் வருது. ஸோ ஒரு மாதிரி கிளாஷ் ஆகிட்டுருக்கு அவருக்கு. இந்த சைடு தேஜு தான், என்ன ஆச்சு டேடா
என்னாச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அந்த ஹேண்ட்ஸை பிடிச்சி ஊதிட்டுருக்கேன். இந்த சைடு நம்ம ஜிமன் தேயாங் இருக்க ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம தேயாங் தான் அவங்க அம்மா உள்ளே கூப்பிட இந்த சைடு அப்படியே 2 பேரும் நிமிர்ந்து மேலே தான் பார்க்குறாங்க. குக்கிப்பா வா நம்ம போய் உச்சி மம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த சைடு அவருக்கு அப்படியே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகுறாங்க. நம்ம தேஜுவை பார்த்து என்ன சொல்கிற தேஜு அப்படின்ற மாதிரி. ஆமாம் உனக்கு தெரியாதா டேப்பா, எனக்கு மம்மாவை கூப்பிட்டு வந்துச்சு. மம்மாவோட சீக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா, அது எப்படி இருக்குது தெரியுமா, புசு புசுன்னு மூச்சு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நம்ம ஜங்குக் தான் இன்னொரு ஹேண்ட் இருக்கும்ல, அடிப்படாத இன்னொரு ஹேண்ட் எடுத்து அவரோட சீக்ஸில் வச்சு தேஜுவோட அந்த சீக்ஸில் வச்சு ஒரு மாதிரி சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டே அவருடைய அந்த தம் ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு அவர் சீக்கை. என்னாச்சு குக்கிப்பா வா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, மம்மா ரொம்ப அழுகுறாங்க தெரியுமா அப்படின்ட்டுருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா உன் மம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏனே தெரியல, எனக்கு அவங்கள பார்த்ததும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கூடவே வச்சுக்கலாமே, அவங்கள திட்டாதீங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ட்டு அது ரொம்ப க்யூட்டாக சொல்லி நம்ம ஜங்குக் தான் சின்னதாக தேஜுவை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் அவன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு டார்க் வாய்ஸில் சொல்லிகிட்ருக்காரு. என்னாச்சு குக்கிப்பா, உனக்கு மம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நம்ம கூடயே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல. ஆமாம் அதை தானே நானும் சொல்லிகிட்ருக்கேன் லூசப்பா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். தேஜு அப்படின்னுட்டுருக்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம தேஜுவை கூப்பிட்டுட்டு ஸோ ஜிம்மனோட ஃபேஸை பார்க்கலாம் அதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போகிறாங்க. ஸோ தேயாங்களோட ரூம் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்கும். அவங்க அம்மா அங்கே உள்ள ஜிமன் கிட்ட வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜிமன் அங்கே இருக்க சோஃபாவில் அந்த ரூமில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. இன்னமும் ஸ்டில் க்ரை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தேயாங்க வந்து அவர் கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு ஹெட்லெல்லாம் பேட் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஷோல்டரெல்லாம் ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுக்க அவர் அழுகையை நிறுத்துகிற மாதிரியே இல்லை. இந்த சைடு மிஸ்ஸஸ் கிம்மும் வந்துட்டு நம்ம ஜிம்மனுக்கு ஜூஸ் கொடுக்க வாட்டர் கொடுக்க எதுவுமே அவர் வேண்டான்னுட்டுருக்கார். நான் வீட்டுக்கு போகணும், என்னை கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி. இந்த சைடு அவரோட வாய்ஸ் கேட்க நம்ம தேஜு தான் ஜெக்கே கடை வந்துட்டு நம்ம தேயாங்கோட ரூம் கிட்டே நின்றுட்டு இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல இரு நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்கோட ரூமுக்கு ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு சைலண்ட்டாக தேஜுவை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு தேஜு தான் சோஃபாவில் இருக்க நம்ம ஜிம்மனை பார்த்துட்டு மம்மா அப்படின்னுட்டுருக்கு. ஜேகே அப்படியே அவர் ஹேண்ட்ஸில் இருந்து கீழே லைட்டாக இறக்குறாங்க. இது நம்ம தேயாங் தான் ஜங்குக் யாருக்கிட்டே ரூம்குள்ளே வந்த வெளியே போ அப்படின்னுட்டுருக்க. இந்த சைடு மிஸ்ஸஸ் கிம் தான் என்ன பண்ணுற தேயாங், அவன் உன்னோட பிரதர், அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண அப்படின்னுட்டுருக்க. மாம் உனக்கு தான் தெரியும்ல மாம், எனக்கு அவன் என் ரூம்லேயும் என் திங்ஸையும் தொடுறது பிடிக்காது, அவனை வெளியே போக சொல்லுங்கள். அவன் என்ன தான் இந்த ஃபேமிலிக்கு மூத்த சன்னாக இருந்தாலும் எனக்கு இல்லை, என்னால் அவனெல்லாம் பிரதராக அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்கு. சரி நம்ம கிம் தான் ரொம்ப கோவப்படுறாங்க. தியாங் ஓவராக பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நான் உண்மையை தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மறுபடியும் ஆரம்பிக்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் கோவம் வருது. தியாங் நான் சைலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் என்னை பிரச்சனை பண்ண வைக்காத சொல்லிட்டேன். தேஜு வரணும்னு சொன்னால் அதுக்காண்டி தான் வந்தேன், இல்லைனா உன்னோட ரூமுக்கு நான் வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அங்கேருந்து போயிடுறாரு. ஒரு மாதிரி கோவமா இந்த சைடு போகிற வழியிலே அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டுருக்கு. அப்படியே அவர் கையை முறுக்கிட்டு போகிறாரு. அவருக்கு வந்து ஜிம்மன் அங்கே இருக்க சோஃபாவில் பார்த்துருப்பாங்க. அவர் பாட்டுக்கு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் அவருக்கு ரொம்ப கோவம். தேயாங்க அவரை தொட்டு அவரை வந்து பேட் பண்ணி அவரை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பேட் பண்ணி கொடுக்குறது. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கை பற்றி சொல்லணுன்னா ஜியோன் கிம்ஸ் ஃபேமிலியோட மூத்த சன், ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் சன் அவர் தான்.
அந்த பரம்பரையாக வந்து அந்த ஃபேமிலியில் ரொம்ப டேலண்டடாக மல்டி டேலண்டடாக எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அங்கே வந்து அந்த மாஸ்டர் அந்த பதவி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவருடைய டிசிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். அவர் என்ன சொன்னாலும் அதை மீற மாட்டாங்க, ஒபே பண்ணி தான் ஆவாங்க. அந்த வீட்டிலேருந்து எவ்வளோ பெருசானவங்களாக இருந்தாலும் அவங்கள சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மில்லியனர் ஃபேமிலியோட அந்த பாரம்பரியமாக இப்போ வந்து ஒரு தாத்தா, அதுக்கடுத்து அவங்க அப்பாவோட அவரது பேர் அந்த மாதிரியில். ஸோ ஒரு 4 சன் இருந்தாலும் அதில் அந்த குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து அது வாரிசாக ஸோ கரெக்டாக ஒரு மாதிரி லீடில் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு தான் அந்த ஃபேமிலியோட மொத்த பொறுப்பு போய் சேரும். ஸோ இப்போ லீடிங்கில் நம்ம ஜியான் ஜங்குக் தான் வந்து அந்த ஃபேமிலியோட மொத்த பொறுப்பையே பார்த்துட்ருக்காரு. ஸோ அதாவது இப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம ஜங்குக் தான் அங்கே வந்து மாஸ்டர் மாதிரி. ஸோ அவரோட பேச்சுக்கு யாருமே டிசோபே தட்டி கழிக்க மாட்டாங்க. ஸோ அவரோட பேச்சுக்கு மறுத்து ஒரு பேச்சு யாரும் பேச மாட்டாங்க. அவங்க கிராண்ட்பாவாக இருந்தாலும் சரி, பிகாஸ் பொசிஷனை வந்து ஜங்குக்கு கொடுத்துட்டாங்க. அது வந்து அவங்க ஃபேமிலியோட ரூல்ஸ். அது அவங்க வந்து ஒரு முன்னோர்கள் வழிபாடு மாதிரி. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து நம்ம பெருசாக நம்ம ஃபேமிலியில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி போக நம்ம ஜங்குக்கோட ஒரு 28 ஏஜில் அங்கே ஃபேமிலியில் அப்போ தான் ஜியான் ஜங்குக்கோட ஃபேமிலியில் ஜங்குக்கு மேரேஜ்க்காண்டி அவருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மேரேஜ்க்கு அவரில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே சாதிக்கணும் அப்படின்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அவர் நம்பர் ஒன் ஆகணுன்றது தான் அவரோட வெறி. ஸோ அவருக்கு அந்த மேரேஜ் இந்த லைஃப் இல்லைன்னு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவருடைய, அதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்டா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜங்குக்கோட கிராண்ட்பா, ஸோ ஜங்குக்கோட அப்பாவும் சேர்ந்து நம்ம ஜங்குக்கை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை, நீ உன்னுடைய இந்த 28 ஏஜை க்ராஸ் பண்ணிட்ட, உன்னோட 29th ஏஜில் நீ கண்டிப்பாக வந்து ஒரு பேபிக்கு வந்து ஃபாதர் ஆக்கி தான் ஆகணும். உனக்கான ஒரு வாரிசு வந்தால் தான் நீ இந்த ஃபேமிலியோட எல்லா கண்ட்ரோலையும் உன் கைக்கு எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட ரூல்ஸ், நீ பண்ணி தான் ஆகணும், மேரேஜ் பண்ணி உனக்கான வாரிசை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே ஜங்குக்கால் ஒத்துக்க முடியல. மேரேஜ் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னுட்டுருக்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால் நம்ம ஜங்குக்கோட சைடில் இருந்து நம்ம ஜின்கிட்ட தான் வந்து அங்கே, அதாவது ஜின் ஃபேமிலியோட டாக்டர். ஸோ ஜின்கிட்ட வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் போகுது. ஜின் வந்து நம்ம ஜங்குக்கோட ஃபேவரட் ஹயாங், ஸோ ஃபேமிலி டாக்டரும் கூட. அதனால் நம்ம ஜின்கிட்ட தான் டீட்டெயில்ஸ் அப்படியே போகுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கு எங்கள் ஃபேமிலியோட மொத்த பொசிஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பேபி வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னும் போது இந்த மாதிரி ஜிந்தா அவருக்கு சரகேட்டட் மதர் மூலமாக நீ வந்து ஒரு பேபியை பெற்றுக்கலாம், அதாவது உன்னோட ஜீன் வச்சு பெற்றுக்கலாம், அது மூலமாக பொசிஷனை உன்னால் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, அதே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் நம்ம ஜியோன் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் ஜின்னுக்கு அதில் அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. பட் நம்ம ஜங்குக்கை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்ற போது ஜங்குக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாததால் ஸோ சரகேட்டட் மதராக வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ஜியோனுக்கு, அப்புறம் ஜியோனோட அப்பாவுக்கும் இந்த நியூஸ் போகுது. ஸோ ஓகே, இனி என்ன வேணால் பண்ணி எங்களுக்கு ஒரு வாரிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மனை கூப்பிட்டு வர்றது, ஜிம்மனுக்கு அட்டெம்ப்ட் ஆகிறது எல்லாமே நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜங்குக்கு அதிலெல்லாம் கேர் பண்ணிக்க மாட்டார். ஸோ பெரிய பெரிய ஃபேமிலிலாம் அவங்களோட ஜீன், அதாவது என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்பம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்களுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்காக. அந்த மாதிரியில் இருக்கும்போது ஜிம்மனுக்கு அந்த டெஸ்ட் நடக்கலை. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகலைன்னும் போது மேனுவலாக பண்ணி தான் ஆகணும்னு நம்ம ஜங்குக்கோட அந்த இயர்ஸ்க்கு அந்த நியூஸ் வரவே ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம்
முடியவே முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னால் எப்படி ஒரு பர்சனை வந்து தொட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்கிட்ட ரொம்பவே வந்து பேசியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கிட்ட ஜின் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, இல்லை அவனுக்கு அது செட் ஆகலை, அதனால் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜிமனுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ ஜிம்மனை பார்க்காத வரைக்குமே ஜங்குக்கு அது ஒரு மாதிரி அவரை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஜிம்மனும் அந்த இருட்டில் அவ்வளோ அழகாக இருந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால அவருக்கு ஒன்றும் தெரியலை, ஏதோ ஒரு கடமைக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் 2 டைம்ஸும் நடந்திருக்கும். ஸோ 3rd டைம் ஜிம்மனை அவர் பார்த்துருப்பாரு, ரொம்ப அப்படியே அவரோட ஃபீல் பண்ணியிருப்பார். அவர் கூட இருந்ததில் அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீல். அவருக்கு இன்னும் வேணுன்ற மாதிரி ஜிம்மன் மேலே ஒரு டிசைர் வந்திருக்கும், அது என்னன்னே தெரியல. அவ்வளோ வந்து ஜிம்மனை அட்மையர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மன் வந்து ஜங்குக்கை பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஜங்குக்கு மட்டும்தான் ஜிம்மனை பார்த்துருப்பார். அவரோட பிளாக் அந்த ஃபோல்டு மூலமாக ஜிம்மன் வந்து ஜங்குக்கை பார்த்தே இருக்க மாட்டார். பட் ஜங்குக்கு அது ஒரு பக்கம் அவருக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இல்லை, பிகாஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கான விலையும் கொடுத்துட்டாங்கன்றது தான் அப்போதைக்கு அவங்க மைண்டில் இருந்தே தவிர்த்து அந்த டைமில் அவருக்கு அந்த கில்ட் ஃபீலிங்லாம் கிடையாது. பட் அவருக்கு போக போக ஜிம்மனை ஒரு மாதிரி பார்க்கணும், அவர்கிட்ட நெருங்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணும்போது இந்த சைடு ஜிம்மனோட அந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது நம்ம ஜியோன் தான், ஸோ ஜியோனோட அப்பா இருக்கார் இல்லையா, ஜங்குக்கோட அப்பா இருக்கார்ல ஜியோன், அவர் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிட்டாங்க, ஓகே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ யூஎஸ்ஏல இருக்க நம்மளோட பிரான்ச்சில் நியூவாக இருக்க கம்பெனி ஒன்று நம்ம பில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபுல்லாமே நீ அங்கேருந்து போய் பார்த்துக்கன்ட்டு ஜங்குக்கு அங்கே அனுப்பிடுறாங்க. ஜங்குக்கு அதுக்குள்ளே ஜிம்மனோட டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ண நினைக்கிறாங்க. பட் ஜங்குக்கோட அப்பா ஃபுல்லாமே ஜிம்மனோட மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம ஜின்கிட்ட சொல்லி செக்யூர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பெரிய நியூஸ், அவங்க ஃபேமிலிக்கோட ரெப்புடேஷனுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது எல்லாமே இல்லீகலாக அண்டரில் நடக்கிறதால ஜிம்மனை பற்றிய டீட்டெயில்ஸோ இந்த ஃபேமிலி பற்றியான இந்த டீட்டெயில்ஸும் வந்து வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்க முடியலன்றதால சரி பிஸ்னஸ் தான் அவரோட மெயின், அதனால் அவர் அங்கேருந்து போயிடுவார். ஸோ அப்படி தான் நம்ம ஜங்குக் அங்கே அவருடைய யூஎஸ்ஏல இருக்க அவரோட பிஸ்னஸ், அங்கே இருக்க நியூ பிஸ்னஸ் பார்க்க போயிடுவார். ஸோ ஒரு பேபி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின்ன தான் சரின்ட்டு அங்கேருந்து வந்திருப்பார். ஸோ வந்து தேடும்போது அங்கே ஜிம்மன் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமும் ஜிம்மனை பற்றி அவர் ரொம்பவே சர்ச் பண்ணியிருப்பார். பட் அங்கே ஜிம்மனுக்கான எந்த ஒரு சின்ன ஒரு தகவல் கூட இருந்திருக்காது, மொத்தத்தையுமே அழிச்சிருப்பார் நம்ம ஜங்குக்கோட டேட். ஸோ இது எதுவுமே நம்ம ஜங்குக்கு தெரியாது. ஸோ சுற்றி தேடி இருப்பாங்க. ஸோ பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஜிம்மனும் அங்கே இருக்க மாட்டார் இல்லையா, அவரும் அம்மாவை கூப்பிட்டு அங்கே இருந்து போயிருப்பார். அதனாலேயே ஜங்குக்கு அவருக்குன்னு ஒரு இந்த டிடெக்டிவ் மாதிரி வச்சு ஜங்குக்கு ஜிம்மனோட டீட்டெயில்ஸை தேட ட்ரை பண்ணிருப்பாங்க. ஜியோன் ஃபுல்லாத்தையுமே அவர் கண்ணில் இருந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஜியானுக்கு தெரியும் ஜங்குக்கு அவர் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அது என்னன்னு அவருக்கு புரியலை. ஆனால் எங்கே அவன் அந்த ஃபீலிங்ஸில் ஜிம்மன் பின்னாடி சாஞ்சிருவானோன்றது அதனால தான் அவனோட டீட்டெயில்ஸ் அவன் தேடுறான். அவன் பக்கம் போயிடக்கூடாது, அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு மெயின் பொசிஷனில் அடைய போகிறதால இந்த சைடு நம்ம ஜங்குக்கை வந்து அவர் வந்து கைட் பண்ணணும். ஸோ நம்ம ஜிம்மனோட டீட்டெயில்ஸ் மொத்தத்தையுமே அவர் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருப்பார். அதனால் ஜங்குக்கோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஜங்குக்கிட்ட வந்து ஜிம்மனோட டீட்டெயில்ஸ் போயிருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு தான் நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காரு ரொம்ப கோவத்தில். இந்த சைடு ஜிம்மன் அண்ட் தேங் ரூம் சைடு பார்த்தோம்னா நம்ம ஜிம்மன் அப்படியே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு தேஜு பாப்பா ஜிம்மனோட அப்படியே ஜிம்மன் கிட்ட போயிட்டு, அதாவது ஜிம்மன் வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க, அவருடைய அந்த 2 லெக்குக்கும் நடுவில் போயிட்டு அவர் சீக்ஸை கப் பண்ணி பார்க்குது. அவர் ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது, ரெட்டிஷாக
அழுது இந்த சைடு அந்த தேஜு பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வரும்போது இவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி வந்தது, இப்போ என்னென்னா இப்படி அழுந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு போய் அந்த டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, மம்மா ஏம்மா சும்மா சும்மா அழுகுறீங்க அப்படின்ட்டுருக்க. ஜிமனுக்கு அந்த அழுகையெல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிடுது. அவளுடைய அந்த வாய்ஸ் கேட்டுட்டு அவளுடைய அந்த ஐஸையே பார்க்குறாங்க, இன்னசென்ட் ஐஸை. இந்த சைடு அவளோட இந்த பிஞ்சு கை வச்சு அப்படியே ஐஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அழுகாதீங்கம்மா அப்படின்னும்போது ஜிமின் ஒரு மாதிரி தேஜு பாப்பாவை ஒரு மாதிரி அணைச்சிக்கிறாங்க. அவருக்கு என்னன்னே தெரியல. திடீர்னுட்டு தேஜு பாப்பாவை பார்த்ததும் அவருக்கு அவர் வந்து கேரிங்காக இருக்கும்போது அவர் வயிற்றில் அந்த பேபியோட வார்ம்னஸ், அதுக்கப்புறம் பிறந்தப்போ அதை ஃபீட் பண்ணும்போது அந்த பேபியோட ஃபேஸ் எல்லாம் பார்த்து அவரோட பேபியோட தாட் வந்துருச்சு சட்டுன்னு. அவர் இவ்வளோ நாள் வந்து எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இது எல்லாமே அம்மாக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நமக்குன்னு யார் வந்துட போகிறா, நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாரு. பட் தியாங் அவருடைய லைஃப்பில் இவ்வளோ லவ் கொடுப்பாரு. இவ்வளோ வந்து எதுவுமே பண்ணாத ஒருத்தர், எதுவுமே வந்து எதிர்பார்க்காம எனக்கு இவ்வளோ கேரிங் சப்போர்ட்டு அவ்வளோ லவ் கொடுத்துட்டு எனக்காக எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அப்படின்னும்போது லைட்டாக அவரோட மனசு வந்து அலப்பாக எரிஞ்சிருக்கும். ஆனாலும் தயாங் கூட இருந்ததை நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மேனுவலாக ஜங்கு கூட இருந்தது அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே அந்த பாடியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகுது. எல்லாமே அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் அவருக்கு அப்படியே மைண்டுக்கு வர அவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. தேஜு பாப்பா ஒரு மாதிரி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுந்துட்டுருக்காரு அவர் மனசுக்குள்ளே. என்னோடய பேபியும் இந்த மாதிரி தான் இருக்கும்ல, இவ்வளோ ஏஜ் தான் இருக்கும், அவளை என்னால் பார்க்க முடியல, நான் தான் அவளை விற்றுட்டேனே, என்னோடய சுயநலத்துக்காக அவளை விற்றுட்டேன்ல, என்னோடய பேபி என் கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஃபேட் என்னை எப்படியோ வச்சு எப்படியோ கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. எதுக்குமே எனக்கு ஒரு சந்தோஷன்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு என் லைஃப்பில். நான் எதுக்குமே ஆசைப்பட்டதே இல்லை. ஆனால் எனக்கு சொந்தமில்லாத அந்த பேபி, எனக்கு பிறந்த என் பேபி மேலே அவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் அதோட டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியல, அதோடய ஃபேஸும் நான் பார்த்ததில்லை. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த பேபியை கடைசியாக ஒரு வாட்டியாச்சும் அந்த ஃபேஸை நான் பார்த்துடணும். ஆனால் ஏன்னு தெரியல, இவளை பார்க்கும்போது எனக்கு என் பேபியை என்னமோ பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே நம்ம தேஜோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேஜோ அவரோட கழுத்தில் ஹேண்ட்ஸை போட்டு சும்மா லைட்டாக டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அதுக்கு என்ன தெரியுமோ அது பண்ணிகிட்ருக்கு. இந்த சைடு நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான் ஜிமின் அழுகாதப்பா அப்படின்னுட்டுருக்க. ஜிமின் எல்லாத்தையும் அப்படியே ஐஸெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எனக்கு நான் ஓகே தான், நீ ஒன்றும் நினச்சிக்காத, சும்மா அதெல்லாமே சும்மா ஆக்டிங் தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி ஸ்மைல் பண்ணேன். ஆக்டிங்கா அப்படின்ட்டு கேட்க ரொம்ப இன்னசென்ட்டாக, ஆமாம் எல்லாமே ஜஸ்ட் ஆக்டிங், நல்லா ஆக்ட் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போங்க மம்மா, நீங்கள் இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க, நீங்கள் சும்மா அழுதாலே என்னால் பார்க்க முடியாது, ஆக்டிங்கா, நீயும் தேப்பாவும் சேர்ந்து ஆக்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டாக கேட்க, அவர் அந்த பெயின் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் சும்மா ஆக்டிங் தான் அப்படின்னுட்டுருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டைட்டாக ஹக் பண்ணுது. இந்த சைடு மிஸ்ஸஸ் கிம் தான், தேஜு உனக்கு டைம் ஆகுது, போய் நீ லஞ்ச் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப, ஆனி இருங்க இப்போதான் அம்மா வந்திருக்காங்க பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் கிம் அவங்களோட மெய்ட் கூப்பிட்டு நம்ம தேஜு பாப்பாவை அனுப்பிடுறாங்க அவளோட ஃபுட் கொடுக்க. தேயாங் தான் ஜிமின் போகலாம் அப்படின்ட்டு ஜிமினை கூப்பிட, ஜிமின் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறாங்க. இந்த மிஸ்ஸஸ் கிம் என்ன ஆச்சுடா, அம்மா இல்லை நான் இவனை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக, தேயாங் இன்றைக்கி தாண்டா வந்திருக்க, ஒரு 2 நாளாச்சு இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு. இல்லைம்மா நான் இன்னொரு நாள் வரேன், இங்கே வந்ததுக்கு தான் நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட ஒரு மாதிரி கடுன்னு பேசிட்டு போக, தேயாங் அப்படின்ட்டுருக்க, போதும்மா நீங்களும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் பெற்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சைடு தேயாங்கோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த சைடு ஜிமன் தான் ஒரு மாதிரி
நம்ம தேயாங்கோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிடிக்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. அவர் சைலண்ட் ஆகிட்டு, அம்மா நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு அவர் பாட்டி கீழே இறங்கி வந்துடுற ஸ்டெப்ஸில் கூப்பிட்டுட்டு ஜிமின் ஸ்டில் அழுதுட்டு தான் இருக்கார். ஸோ இந்த சைடு கீழே இறங்கி வரும்போதே நம்ம ஜங்குக் தான் அந்த சோஃபாவில் ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு, ஸோ அந்த ஒரு சைடு ஹேண்ட்ஸை மட்டும் பின்னாடி வச்சு இப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வர ஜிமினியும் தேயாங்கையும் அவ்வளோ கோவம் வருது. டைஸ்லேயே ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட்ஸை வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு, இந்த சைடு நம்ம தேயாங்க தான் ஜங்குக்கை பார்த்து அப்படி மறைக்கிறாங்க. சைடு ஜங்குக்கும் தேயாங்க பார்த்து செம்மையாக மறைச்சிட்ருக்காங்க. தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து கண்டவன்லாம் உன்னை பற்றி பேசுகிற மாதிரி வச்சிட்டேன் ஜிமான், நம்ம சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காதுபடவே பேசிட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடியே ஜிமினோட ஹிப்லேயே ஹேண்ட்ஸை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க வெஸ்ட்லேயே. தேயாங் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்ருக்க. அவன் என்றைக்கோ இருந்தாலும் எனக்கு மட்டும்தான், கண்டிப்பாக அவன் உன் லைஃப்பில் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க. இந்த சைடு நம்ம தேயாங் அவரோட ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கார்கிட்ட தான் போகிறாங்க. ஸோ கார்கிட்ட போயிட்டு நிற்க வச்சுட்டு அவர் வந்து நம்ம தேயாங் தான் ஜிமினை அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவர் கார்கிட்ட நிற்க வச்சுட்டு ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது வந்து அந்த காம்பவுண்டில் போகிறதுக்கு ஒரு சைடு வர்றதுக்கு ஒரு சைடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சென்டரில் தான் அந்த பேலஸ் இருக்கும். ஸோ இப்போது நம்ம தேயாங் அவரோட ஐஸை வைப் பண்ணி விட்டுட்டு அவரை காரில் உட்கார வச்சுட்டு அவருக்கு சீட் பெல்ட்டாக போட்டு நகர்ந்து அவரோட சீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ தான் ஒரு கார் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுது. ஸோ என்ட்ரன்ஸ் ஆகும்போதே அந்த கார் அப்படியே பார்த்துட்டு தேயாங் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி கீழே வராங்க. இந்த சைடு மிஸ்டர் ஜியானோ அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட ஃபேமிலி அப்படியே ஜங்குக்கோட ஃபேமிலி உள்ள வந்துட்டு ஏய் தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்குள்ளே தேயாங் அவரோட காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அவரோட ஸ்ட்ரைட்லேருந்து போகும்போது ஜிமினோட ஃபேஸ் வந்து நம்ம மிஸ்டர் கிமோனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஜியோன் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. யார் அந்த பையன், இங்கே எப்படி அதர் பர்சனெல்லாம் அவங்க கூப்பிட்டு வரலாம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் அப்படியே உள்ளே போக பின்னாடி மிஸ்ஸஸ் ஜியோன் தான் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஜங்குக் தான் உள்ள ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காரு கோவத்தில். இந்த சைடு நம்ம ஜியோனோட அப்பா தான் ஜங்குக்கோட அப்பா தான் இங்கே என்ன நடக்குது, தேயாங் யார் கூட வந்தான், நம்ம ஃபேமிலி உள்ள அதர் பர்சன் எப்படி உள்ளே வந்தாங்க, எப்படி அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா வந்து கத்திகிட்ருக்க. இந்த சைடு நம்ம கிம் அப்புறம் நம்ம ஜங்குக்கோட தாத்தா ஜங்குக்கோட கிராண்ட்பா எல்லாருமே வராங்க. ஹாலுக்கு மிஸ்ஸஸ் கிம் எல்லாருமே வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி, யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. இந்த சைடு எல்லோரும் ஒரு மாதிரி அங்கே இருக்க சோஃபாவில் தான் உட்காடுறாங்க, சொல்கிற உட்கார் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கோ சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்டு கேட்டுட்ருக்க. அந்த சைடு மிஸ்ஸஸ் கிம் தான் இங்கே பாருங்கள், அந்த பையன் நம்ம தேயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேயாங் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். இன்ட்ரோ பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்தான். ஆனால் அவனுக்கான சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காதால அவன் இனி இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் கிம் சொல்ல. இந்த சைடு நம்ம மிஸ்ஸஸ் ஜியோன் தான் என்ன பண்ணி வச்சுருக்க கிம், அவன் இவ்வளோ ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்திருக்கா, நீயும் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி அவனுக்காண்டி பேசிகிட்ருக்க அப்படின்னு இருக்கும்போது இந்த சைடு நம்ம கிம் தான். ஸோ தேயாங்கோட அம்மா தான், நானும் அவனுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வச்சிட்டேன் அக்கா, என்னால் முடியலை, அவன் பண்ணுறதான் அவன் பண்ணிட்டுருக்கான், ஆனாலும் என்ன தப்பு இருக்குது, அவனுக்கு பிடிச்ச லைஃபு அவனுக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ நாள் அவன் மேரேஜ் வேண்டாம் ஏதோ வேண்டான்ட்டு இருந்தான், இப்போ அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்திருக்கு, ஸோ அதுக்காக தானே அவன் கேட்குறான், ஏன் அவனை மேரேஜ் பண்ணி வச்சாதான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த சைடு நம்ம ஜங்குக்கோட கிராண்ட்பா தான் செம்மையாக வந்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்கோட அம்மாவை வந்து சொல்ல அவங்க சைலண்ட்டாக அவங்களோட ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக் தான் அங்கே அப்படியே மறைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சைடு நம்ம ஜியோன் தான் தேயாங் கூப்பிட்டு வந்தது யாருன்னு தெரியுமா ஜங்குக் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்க. ஜங்குக் அவங்க அப்பாவை எரிக்கிற ஐஸோட முறைக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ கோவம் இந்த சைடு. ஏன்னா ஜங்குக்கு தெரியும்
ஜங்குக்கோட அப்பா தான் ஜிம்மனை வேணும்னு அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்காங்க. ஜிம்மன் தான் நம்ம தேஜு பாப்பாவோட சரகேட்டர் மதர்ன்றது ஜங்குக்கு தெரியும். ஜங்குக் மேனுவலாக மூவ் பண்ணும்போதே ஜிம்மனோட ஃபேஸை பார்த்துருப்பார். ஸோ அதனால தான் பார்த்து அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ நம்ம ஜங்குக் தேடுறப்போ அவர் எல்லாத்தையுமே தடங்கலாக அவருக்கு நம்ம ஜங்குக்கோட அப்பா சொல்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஜங்குக்கு போய் சேர்ந்துருக்கும். ஸோ அதுவே அவருக்கு வந்து லேட்டராக தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா சீக்ரெட்டாகவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மன் அங்கே இல்லாததால் அவனுக்கு எந்த நியூஸும் போய் கிடைக்கல. இந்த சைடு நம்ம ஜிம்மன் அண்ட் தயாங் அவங்க 2 பேருமே அப்படியே அவங்க காரில் வந்துட்டுருக்காங்க. ஜிம்மன் ஸ்டில் அழுதுட்டு அங்கே இருக்க விண்டோஸை பார்த்துட்டு வராங்க. தயாங் தான் அவனுக்கு பேட் பண்ணுறாரு, அவர் ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுறாரு. ஜிம்மன் அவர் ஜங்குக் இப்போது நம்ம தேஜு பாப்பா பார்த்ததுலேருந்து ஜிம்மனுக்கு அவருடைய 5 இயர்ஸ்க்கு பேக் இருக்க எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இல்லை, எனக்கு கிடையாது, இவருக்கு நான் வந்து டிசர்வே கிடையாது, இவரோட லைஃப்பில் நான் ரொம்ப பெரிய கலங்கும், ஆனால் கொஞ்சம் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னோடய பிளேஸ் எதுன்னு சொல்லிட்டு இந்த காட் என்கிட்ட வந்து காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி ஜிம்மன் நம்ம தயாங்கோட டச்சை ஒரு மாதிரி உதறிட்டே இருக்கார். அவரோட அந்த ஓல்டு தாட்ஸ்லாம் ஞாபகம் வரவே கொஞ்சம் கொஞ்சமாக தயாங்கோட டச்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவர் ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. தயாங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஜிம்மன் ரொம்ப ஹர்ட் ஆக்கிட்டான், ஸோ அதனால தான் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபிங்கர்ஸை அவரோட ஹேண்ட்ஸில் அந்த ஃபிங்கர்ஸை ரொம்ப டைட்டாக கொத்துக்கிறாங்க, அவர் எடுக்க முடியாத மாதிரி. ஜிம்மன் அவரோட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு மாதிரி க்ரை பண்ணிவிட்டு தயாங் கை விடுங்க, நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் என்னோடய வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜிம்மன் என்னோடய மேன்ஷனுக்கு போகலாண்டா, அங்கே யாருமே இல்லை உனக்கு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறதுக்கு, ஐம் சாரி, நான் பண்ண தப்பு தான், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எல்லோரும் ஓகே சொல்லுவாங்க, எனக்கும் உனக்கும் மேரேஜ் ஆகும், நான் ரொம்ப ஒரு மாதிரி பெரிய ஹாப்பினஸோடு இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஜிம்மன், அங்கே இருக்கவங்கெல்லாம் மனசாட்சி இல்லாத மிருகங்களாக இருக்காங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை தயாங், தப்பு எல்லாமே என் மேலே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. உன் மேலே என்ன தப்பு இருக்குது, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, உனக்கு எல்லா ரூல்ஸும் இருக்கே ஜிம்மன், மணி மட்டும்தான் ஒரு மனுஷங்களை வந்து முடிவு பண்ணிடாது. ஸோ மணி இல்லைனாலும் அவங்களுடைய அந்த கேரக்டர், அவங்களுடைய அந்த லவ் தான் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ மணி வச்சுருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு உண்மையில தான் லவ் வந்திருக்கு, உன்னை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன். நீ வேணான்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னை அடையிறதுக்கு, உன்னோட லவ் அடையிறதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன் ஜிம்மன், எந்த எல்லையை வேணால் நான் க்ராஸ் பண்ணி வருவேன் உனக்காக அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கிட்ட தயாங் சொல்ல ஜிம்மனுக்கு ரொம்ப ஹார்ட்டில் பெயினாக இருக்குது. ஏன் எதனால் இவ்வளோ லவ் வந்து இவர் கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, மற்ற ஆளாக இருந்தால் இந்நேரத்துக்கு ஃபேமிலி தான் முக்கியம், ஏன்னா அவ்வளோ அது வந்து பாரம்பரியமாக வருஷ கணக்கில் அந்த ரூல்ஸ், ஃபேமிலியோட ரூல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி வளர்த்தவங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பக்கம்தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவன் மட்டும் எதுவுமே பண்ணாத எனக்காக ஏன் இவ்வளோ நிற்கிறான் அப்படின்ற மாதிரி ஜிம்மனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் எதுவும் சொல்லிக்கல, சைலண்ட்டாக அவர் ப்ளீஸ் என்னோடய வீட்டில் மட்டும் விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பண்ணேன். ஜிம்மன் நீ என்கிட்ட ப்ளீஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீ என்கிட்ட சொன்னாலே போதும், நான் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்ட்டுருக்க, தயவு செஞ்சு என்னோடய வீட்டில் விட்டுருங்க மிஸ்டர் தயாங் அப்படின்னு சொல்ல. தயாங் சரி அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு அப்படியே உள்ளே வரலான்னு பார்க்க, தேங்க்யூ, இதுக்கப்புறம் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டோரை ஒரு மாதிரி பட்டுன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜிம்மன் அப்படின்னு சொல்லி தட்டிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் ஒரு மாதிரி ஓகே, அவனுக்கு நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே அவர் ரிட்டன் கிளம்பிடுறாங்க. இந்த சைடு அவர் போனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் இன்னொரு சைடு ஒரு கார் வந்து அப்படியே திரும்புது. ஸோ இந்த ஜிம்மன் இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டாண்ட அந்த கார் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு அந்த வீட்டையே பார்த்துட்ருக்கு. ஸோ அவரோட கூலிங் கிளாஸை கலட்டிட்டு இந்த சைடு வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ
நீங்கள் தான் இருக்கல ஜமன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் அந்த காரை திருப்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இப்படி தான் 2 டேஸாக ஸ்கிப் ஆகுது. ஜிமன் ஸ்டில் இப்போ வரைக்குமே அவர் எங்கேயுமே போகல. அந்த வீட்டுக்குள்ளே இன்னமும் அவரோட ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி கை காலை குறுக்கிட்டு ஒரு மாதிரி அவர் பாடியை ஸ்ட்ரைட்டாக ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவரோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு அவரால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதுக்காக அங்கே அவருக்கு சமாதானம் பண்ணவோ எடுத்து சொல்லவோ யாருமே இல்லை. ஸோ அந்த இருட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. அது ஃபீலிங் என்னன்னு சொல்ல, ஏன்னா அவரால் தேங்காய் ஏற்றுக்கவே முடியல. அவரோட பாஸ்ட் அவரால் மறக்கவும் முடியலை. ஸோ அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரோட வெர்ஜினிட்டியை இறந்துட்டார். அதுவும் இல்லாமல் அவரோட இந்த ஒரு பேபியை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. ஸோ மணிக்காக அதெல்லாம் எவ்வளோ ஒரு வேல்யூபிளான கிஃப்ட். ஸோ அந்த தாய்மை, அந்த பேபியோட அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அது எல்லாத்தையும் அவருக்கு திரும்பி அவர் பிரைன்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஜிமன் ஸ்டில் தூங்காமல் கொல்லாமல் சாப்பிடாமல் அந்த 2 டேஸும் ஒரு மாதிரி அப்படி இருக்கார். இந்த சைடு அந்த வீட்டுக்கு வெளியே நம்ம தேங்க அடிக்கடி வந்து பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜிமன் ஸ்டில் அவரை போக தான் சொல்கிறாங்க. தேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த சைடு நம்ம ஜிமனுக்கு தான் அப்படியே கால் வருது. ஜிமன் லைட்டாக ஒரு மாதிரி அங்கே அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து வெளியே வந்திருப்பார். கால் யாருன்னு பார்த்தா நம்ம ஜேஹோப் தான். ஸோ தேயாங்கோட கால் எல்லாம் அவர் அட்டென்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ இன்சைட் நம்ம ஜேஹோப் தான் அட்டென்ட் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட பேசினா வச்சு அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜேஹோப்பும் தேடி வந்திருப்பார். பட் ஜிமன் அப்போது ரொம்ப அவரோட மனசு சரியில்லாதால அவரை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். இல்லை, எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், நான் அப்புறமா பேசுகிறேன் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பையும் அவாய்ட் பண்ணியிருப்பார். இந்த சைட் ஜேஹோப் தான் கால் அட்டென்ட் பண்ணி இந்த சைட் பேசுகிறாங்க. ஜிமன் என்னாச்சு ஜிமன்? 1 வீக் ஆச்சு. இங்கே ஒர்க்கில் எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது தெரியுமா? இங்கே பயங்கர ஒர்க் ப்ரெஷர். நீ இங்கே இருக்க, என்னாச்சு? 1 வீக்காக எந்த ரெஸ்பெக்டும் இல்லை, சரியான லீவ்க்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. என்னாச்சு உனக்கு? நீ என்ன எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோண்டி கேள்வி கேட்டிருக்க. இந்த சைடு ஜிமின் லோ வாய்ஸில் சொல்லுங்க ஹயாங் அப்படின்ற மாதிரி கேட்க, ஜிமன் நீ நல்லா இருக்கியா? ஓகே தானே உனக்கு? என்னாச்சு? நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம ஜேஹோப் தான் என்னாச்சு ஜிமன்? இங்கே 6 மணி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ப்ராப்பரான லீவ் கூட நீ சொல்லலை. இங்கே எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் சிஇஓ மாறிட்டாங்க ஜிமன். ஸோ நம்ம தேயாங் சார் இங்கே இல்லை, அவர் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்ட்டு இருக்க. ஜிமன் ஒரு மாதிரி ஐஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஷாக்காக கேட்குறேன். என்னாச்சு ஜேஹோப் அப்படின்ட்டு இருக்க. தெரியல, நீ வரல. ஸோ அதுக்கு அந்த நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம மெயின், அதாவது நம்ம ஜியோன் கிம் ஃபேமிலியோட மெயின் சிஇஓ இருக்கார் இல்லையா? ஸோ அந்த நம்பர் 1 கம்பெனி இருக்கே, இது செகண்ட் கம்பெனி, நம்பர் 1 கம்பெனின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டேட்டில் அந்த கம்பெனியோட சிஇஓ இங்கே போஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே இருக்கவங்களாம் பயங்கரமாக அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவ்வளோ சிவியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆரம்புக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படுது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அவர் ஒன்று தான் கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இந்த சைடு என்னாச்சு தேயாங் எங்க அப்படின்னு கேட்க, தெரியுமோட கிம் சாரோட ஃபேமிலியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போது இங்கே ஜியோன் சார் வந்திருக்காரு. அவர் தான் இனி சிஇஓன்னு சொல்லி இந்த கம்பெனிக்கு அவர் நியூவாக வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிம் சார் இல்லை, ஜியோன் சார் மட்டும்தான் இந்த கம்பெனியை ஹேண்டில் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜிமனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஸோ அங்கே போனால் எங்கே தேயாங்க அவர் ஃபேஸ் பண்ணால் அவரோட அந்த லவ்வில் எங்கே மெல்ட் ஆகிருவோன்ற ஒரு கில்ட்டில் தான் அவர் எங்கே போயிருந்துருக்க மாட்டார். ஒரு பக்கம் இப்போ ஒரு ஜாபும் போய் தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படி. ஜிமன் ஒரு மாதிரி ஐஸை வைப் பண்ணிவிட்டு, கிம் சாருக்கு என்னாச்சு? எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்கலையா? தேயாங்க பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கலையா ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹயாங் அப்படின்னு ஜேஹோப் ஹயாங்னு கேட்க,
தெரியல ஜமன் என்னன்னுட்டு. ஆனால் அவரை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கால் தான் வந்துச்சு. அப்போது என்கிட்ட பேசினார், ஜிம்மனை ஒழுங்காக பார்த்துக்க, ரெகுலராக அவனை விட்டுறாத, டேக் கேர் பண்ணிக்கன்ட்டு. நான் ரெகுலராக வருவேன்ல உனக்கு ஃபுட் வாங்கி கொடுக்க, நீ தான் என்கிட்ட பேசவே மாட்டேன், அதனால ஃபுட் மட்டும் ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுவேன், வா ஜிம்மன் அப்படின்னுட்டுருக்க. சரி நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்ல, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப்போ சரி ஹெல்த்தை பாரு, நான் ஈவினிங்காக வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டு. ஸோ இந்த சைடு ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியல. அவர் அந்த மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு அவரையே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்கு அவரை பார்க்குறதுக்கு. அவரோட அந்த மிரர் முன்னாடி போயிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பக்கம் நம்ம தேயாங்கூட அந்த பாக்ஸி ஸ்மைல், தேஜு பாப்பாவோட ஃபேஸ் எல்லாம் வந்து போகுது. ஸோ அவங்க 2 பேரோட அந்த பியூர் சோலோட அந்த ஐஸ், அந்த ஃபேஸ் எல்லாம் வரும்போது, ஸ்மைல்லாம் வரும்போது ஒரு மாதிரி வார்மாக இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. ஸோ அவருக்கு அந்த டார்க் ரூமில் அந்த பர்சன் அவரை டச் பண்ணது, அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணது, அது எல்லாமே ஞாபகம் வருது. அந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு அப்புறம் அந்த காலியாக இருந்தது, பேபி அவர் பக்கத்தில் இல்லாமல் போனது, இந்த 2 மெமரிஸும் அவரை கிளாஷ் பண்ணிகிட்ருக்கு. மென்டலி அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காரு. ஸோ அவருக்கே தெரியுது. ஸோ ஏற்கனவே அவங்க மாம் இருந்த ஒரு பக்கம் ரொம்பவே அவரால் முடியலை. அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவரே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரோட ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ இப்போது நம்ம ஜிம்மன் தான் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸோ ஏதாச்சும் தேங்க பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன ஆச்சு, அவர் நல்லா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும். ஜிம்மனுக்கு தேங்க ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அவரால் அக்செப்ட் பண்ண முடியலை. ஏன்னா அவருக்கு அவர் லாயலாக இல்லை. ஸோ எப்படி அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படியா இருந்தாலும் அவர் அவருக்கு லாயலாக இல்லையா? ஸோ அவருக்கு எந்த உண்மையும் சொல்லலை, அதை கேட்கவும் தயாராக இல்லை தேயாங். ஏன்னா அவர் லவ்வை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினச்சாரு, தவிர்த்து இவரோட சைடில் இருந்து எதையுமே அவர் கேட்கணும்னு நினைக்கவே இல்லை, அதை பற்றி கேர் பண்ணவும் இல்லை. ஆனால் அவரால் அப்படியே விட்டுட்டு அமைதியாக அவர் கூட மூவ் ஆன் பண்ணி போயிட முடியாது இல்லையா? அந்த கில்ட்னஸ் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டே இருக்குது. அதனாலே தேங்க ரிப்பீட்டடாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அவரே அந்த 1 வீக்கில் தேங்க ஒரு 2 days வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மனுக்கு தேங்கோட வாய்ஸ் கேட்டே இருக்காது. அது என்னன்னு அவரால் தெரிஞ்சிக்க முடியல. ஸோ அவரும் வெறுத்திருப்பாரோ, ஒரு வேளை போயிட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. வெறுத்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பார். இந்த சைடு அதெல்லாம் யோசிச்சுட்டே ரொம்ப டல்லாக அந்த ஆஃபீஸ்க்கு அப்படியே வராங்க. ஸோ அவர் இன்றைக்கி ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு. இந்த சைடு அந்த லிஃப்டில் தான் அப்படியே அந்த 5th floor அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண. ஸோ உள்ள ஒரு பர்சன் ரொம்ப கோல்டாக அவரோட கூலிங் கிளாஸை வேர் பண்ணிவிட்டு அவரோட பிளாக் கலர் சூட்டில் தான் வராரு. நிற்கிறாங்க. ஸோ அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மன் ஐஸை அப் பண்ணி அந்த பர்சனோட ஃபேஸை. ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கே ஒரு மாதிரி ஜிம்மனையே பார்த்த மாதிரி அந்த கூலிங் கிளாஸ் வழியாக ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப கோல்டாக இருக்க ஒரு ஃபேஸு. ஜிம்மன், ஏன் இவர் இங்கே வந்திருக்காரு? தேங்க்கு என்ன ஆச்சு? அட்லீஸ்ட் தேங்கோட ஃபேஸையாச்சும் பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே அந்த லிஃப்டில் தான் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஜங்குக் ஃபுல் லுக்கும் நம்ம ஜிம்மன் மேலே தான் இருக்குது. ஜிம்மனோட அந்த ஃபேஸ், அவருடைய அந்த பிஹேவியர்லாம் பார்க்க இப்படியே இந்த சைட் நம்ம ஜங்கு கூட தான். என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி இருக்கான்? நான் இங்கே 5 days ஆச்சு, ஆனால் அவனை இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கு உனக்கு என்ன யாருன்னு கூட தெரியாதுல்ல, ஆனால் உனக்கு தெரியாது, உனக்கு பின்னாடி நான் எவ்வளோ உன்னை வெறித்தனமாக தேடி பைத்தியக்கார மாதிரி அலையாத குறையா உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக என் கண்ணு முன்னாடி நிற்கிறேன். இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். அந்த காட் என்கிட்ட என் கண்ணு முன்னாடி உன்னை காட்டிட்டால, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு யாராலையும் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாது, அந்த கடவுளையும் நினச்சாலும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை பார்த்துட்ருக்காங்க. ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஜிம்மன் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஹோபி ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மனும் அவருக்கு பேக் ஹக் கொடுத்துட்டு ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணேன். என்ன ஆச்சு ஜிம்மனா, ஏன் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஓகே, லைட்டாக எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் இப்போ நான் ஓகே தான்,
சரி வாங்க ஆரம்பிச்சார போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இல்லை நீ போ, எனக்கு ஷெட்யூல்ஸ் கொடுக்குற ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க நம்ம ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. ஐயோ இவனா? கிம் சாரே பரவாயில்ல, அவர் வரைச்சும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக கைண்ட்லியாக இருப்பார். ஓகேடா, இந்த 6 பார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சாரி டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிகாஸ் இவ்வளோ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ அண்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்து டியூஸ்டே வந்து அப்லோட் ஆகும்டா. ஆனால் அடுத்த 3 டேஸ்க்கு வீடியோஸ் அந்தளவுக்கு வராது. ஸ்பேஸ் இருக்காது எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு எப்படி இருக்குது, இந்த பார்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. நான் அதர் ஸ்டோரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ விமென் குக்குக்கு இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஜேர்னி கொண்டு வரேன். அண்ட் அடுத்த நம்ம மோச்சி பெனிஃபிக்ஸில் இருக்க சேனல்ஸில் அண்ட் விஜய் குக்கோட ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. சேம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஓகேவா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய்.